அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் பார்க்கலாம், வீக்லி லெவல்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். ஆப்ஷன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாருமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து செப்டம்பர் 15 மார்னிங் 8 AM 8 மணிக்குள்ள நீங்க எப்போ பண்ணாலும் சரி, இப்போவே பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை அனுப்பும் பொழுது அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் உங்க நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாங்க. இதுவும் நம்ம என்ன சொல்றோம், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறோம். நாம வந்து யார் சொல்றதையும் நம்ப, இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நீங்க உங்களுடைய கால்குலேஷனோ இல்ல நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், இண்டிகேட்டர் பேட்டர்ன் மூவி என்னென்னவோ படிச்சிருக்கலாம். அதுவும் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துவீங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அது இன்ட்ராடாவா இருக்கட்டும், பொசிஷனா இருக்கட்டும், எனி இருக்கட்டும், அது கணக்குப்படி தான் இயங்குங்க. மொத்தமா ஏதோ இண்டிகேட்டரை போடு, பேட்டர்னை போடு. நான் ஏன் ஒவ்வொரு முறையும் எது போடும்போது எனக்கு நான் படிச்ச பேட்டர்ன் எவ்வளவோ எடுத்து போடலாம், மூவி வேரேஜ் சொல்லலாம், என்ன அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம படிச்சு இதுவாக விளையாட்டு எல்லாமே இருக்கு. ஆனா நான் மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்படிங்கிறது என்னுடைய இது. அவ்வளோ படிச்சும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் எனக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கு. அவ்வளோ தெரிந்த வரைக்கும் நான் சொல்றேன் இது மேக்ஸ். அப்போ அதை சார்ந்து நீங்க படிங்க. நம்ம இண்டிகேட்டர் பேட்டர்ன் மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் எதுவுமே பார்க்கறது கிடையாது. சரி, இந்த வீக்கான லெவல்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். நிஃப்டி இங்க இருக்கு. இங்க இருந்து கீழே வந்தா 24,582 வந்தா இங்க நேர் வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 24,422. அப்போ இதே மார்க்கெட் இங்க இருந்து மேல போனா 25,128 போனா செல்லு, 218 ஸ்டாப் லாஸ். இது ரெண்டுமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். அப்போ அவ்வளவு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது, பெருசா வச்சிடலாம்ல டே கேண்டில். அப்போ ஹெட்ஜிங் இல்லாம இந்த ட்ரேடை எடுக்கவே கூடாது. ஹெட்ஜிங் வந்து மஸ்ட், ஹெட்ஜிங் வந்து வெரி வெரி மஸ்ட். ஹெட்ஜிங் இல்லாம வர்த்தகமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது முதல்ல நல்லா புரிந்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் தான், வியாழன் டு வியாழன். அதே பேங்க் நிஃப்டினா புதன். அது நீங்க வந்து ஒவ்வொரு இதுவும் அந்த மந்த்லி வேல்யூவும் இது கூட ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்பொழுது நீங்க கண்டினியூ பண்ணலாம். வீக்லி இது வெள்ளிக்கிழமைக்கு அப்படியே கொண்டு போறதுனா கொண்டு போகலாமே தவிர, இது என்னுடைய ரூல் வந்து எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எந்த ஒரு இந்த லெவல்ஸ் வச்சு பண்ணக்கூடாது. அது ட்ரெண்டிங் மந்த்லி எல்லாமே மேட்ச் ஆயிருந்தா கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ இத இங்க இருக்கு. அப்ப இங்க வந்தாதான் நீங்க இந்த வீக்குக்கான என்ட்ரியை பத்தி யோசிக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், சும்மா வீக்லிக்கு வேடிக்கை பார்க்கலாம். புரிதுங்களா? அமைதியே இருக்கணும், அதுதான் அங்க முக்கியம். இப்போ இந்த டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளவு பெருசா ஏதாவதுன்னா 15 மினிட்ஸ்ல கேண்டில்ல இந்த ஸ்டாப் லாஸ் பிரைஸ் கீழே க்ளோஸ் வச்சா வெளியே போயிட்டு அந்த டேக்குள்ளே எகைன் இதுக்கு மேல வந்துட்டா நீங்க என்ட்ரி எகைன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படியும் ஃபாலோ பண்ணலாம் தாராளமா. ஓகேங்களா? இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 51,238 இங்க இருந்து 51,238 போனா இந்த செல் நியர். அதே அங்கிருந்து கீழே வரும்போது 49,872 வந்தா பை நியர். இப்போ இதற்கான ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ். இதுல இருந்து இந்த பிரைஸ்ல இருந்து கீழே 150 பாயிண்ட்ஸ், இதுல இந்த பிரைஸ்ல இருந்து மேல இருந்து 150 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் வைத்துக் கொள்ளலாம். இதுவும் சேம் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட் ஆர் 15 மினிட்ஸ். எக்ஸிட் ஆயிட்டா நீங்க டேல 15 மினிட்ஸ் வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிட்டு மறுபடியும் கீழே வந்தா நீங்க எடுத்துக்கலாம் எங்க வருதோ அந்த லெவல்ஸ்ல. அப்போ இவ்வளவு பெரிய கேண்டில் க்ளோசிங்கை நம்ம கொடுத்தா இதுவாகுன்றதுக்கு தான் எப்பவுமே ஹெட்ஜிங் இல்லாம வர்த்தகம் பண்ணவே கூடாது இந்த மெத்தட். இதை வைத்து ஆப்ஷன் பையிங் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்ல நான் எப்பயுமே சொல்லுவேன், அதுல டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கு ஆப்ஷன்ல. ஆனா மார்க்கெட்ல இதுல கிடையாது டைம் வேல்யூ. இது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. உள்ளது டைம் வேல்யூல நம்ம பணத்தை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடும். அதனால ஆப்ஷன் பையிங் இதை வைத்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி பொசிஷன் கால்குலேஷன் மெத்தட் தாங்க. அனதர் மெத்தட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் ஏன்றது இப்போ இன்னைக்கு மார்க்கெட்லாம் நேரத்தில் இறங்குச்சு இல்லையா, அதெல்லாம் ஏன்றதுலாம் அதில் அழகா நமக்கு தெரியும். ஏன் நம்ம வந்து அதுக்கு மேல என்ட்ரி, நம்ம அங்கே என்ட்ரியே இதுலயே இருந்திருக்க மாட்டோம், பையிலே இருந்திருக்க மாட்டோம் நம்ம, ஏங்கிறதுக்கான இதெல்லாம் புரிதுங்களா? அதனால இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் சார்ந்து நீங்க படிங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி வெளியில போய் கத்துக்கணும் அவசியம், நீங்களே படிக்கலாம். ஓனா டைம் காலம் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி யார்ட்டையும் கிளாஸ் போகணும் அவசியம் எல்லாமே கிடையவே கிடையாது. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.